தமிழ்நாட்டிற்கு 6.25 லட்சம் கோடி ரூபாய். தமிழக பெண்களே, இது உங்களுக்கான வாய்ப்பு. திமுக செய்யாததை பாஜக செய்திருக்கிறது. தமிழக நலனில் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு முன்வந்து செய்யாததை தமிழக மக்கள் மேல் கொண்ட அக்கறையில் மத்திய பாஜக மோடி அரசு செய்திருக்கிறது. 2026-27க்கான மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உற்பத்தி பிளஸ் அடிப்படை கட்டமைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, பசுமை மற்றும் திறன் மேம்பாடு என 7 முக்கிய துறைகள் இந்த பட்ஜெட்டில் மையமாக அமைந்துள்ளது. மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நேரடியாக பலன் பெறும் வகையில் பல திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரித கனிம வளத்தடங்கள், அதிவேக ரயில் திட்டம், பாரம்பரிய தளம் மேம்பாடு, சுற்றுலா, மீன்வளம் மற்றும் கடலோர லாஜிஸ்டிக் திட்டங்களில் தமிழ்நாட்டிற்கு 6.25 லட்சம் கோடி ரூபாய் 2026-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேங்காய் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இனிப்பான செய்தியாக, தேங்காய் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பழைய மரங்களை மாற்றுதல், அதிக மகசூல் தரும் வகைகள் உற்பத்தி உயர்த்தும் நடவடிக்கைகள் இந்த பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று தமிழகத்தில் மீனவ மக்கள் பலனடையும் வகையில் மீன்வளத்துறையின் கீழ் 500 நீர்த்தேக்கங்கள், கடல் சார்ந்த மீன்பிடி சலுகைகள், ஏற்றுமதிக்கான ஊக்கங்களும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட கடற்கரை கொண்ட தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. மேலும் 2026-27 மத்திய பாஜக தாக்கல் செய்த பட்ஜெட்டில் பெண்கள் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது. லக்ஷபதி நிதி திட்டத்தின் மூலம் பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் நிலையான வருமானம் பெறும் வகையில் மேலும் புதிய விற்பனை மையங்கள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் சுய உதவிக்குழுவில் இணைந்துள்ள நிலையில் தையல், உணவு பதப்படுத்தல், கைத்தொழில், பால் உற்பத்தி போன்ற துறைகளில் இது நேரடியாக பலம் தரும் வகையில் அமைந்துள்ளது. பெண்கள் தொழில் முனைவோருக்கு 2 கோடி ரூபாய் வரை கடன், ஸ்டார்ட் அப் திட்டங்களில் இடஒதுக்கீடு, கடன் உத்தரவாதம் ஆகிய அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பது ஏழை மற்றும் நடுத்தர பெண்களின் தொழில் வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பெண்களின் சுய தொழில் தயாரிப்புகளுக்கு பிராண்டிங், பேக்கேஜிங், தரச் சான்றிதழ் மற்றும் நேரடி விற்பனை தளங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் உள்ளூர் சந்தையை தாண்டி நகர மற்றும் சுற்றுலா சந்தைகளிலும் பெண்கள் வியாபாரம் செய்ய வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட். மேலும் இந்த ஆண்டு தாக்கல் செய்த மத்திய பாஜக பட்ஜெட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 1 லட்சம் இணை மருத்துவ நிபுணர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இதன் மூலம் திறமையான மருத்துவ பணியாளர்கள் உருவாக மிகப்பெரிய பங்காற்றும் வகையில் அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் 2026-27 மத்திய பாஜக தாக்கல் செய்த இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டின் விவசாயம், மீன்வளம், பெண்கள் முன்னேற்றம், தொழில் முனைவு மற்றும் மருத்துவ துறையில் தமிழகம் புதிய வளர்ச்சியை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.